சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்துட்டு நிறையா இருக்குது. நான் எல்லா டைப்பும் சொல்லிவிட்டு நமக்கு கேட்டிருக்க டைப்லேருந்து மட்டும் எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லீனியர் அரேஞ்ச்மெண்ட். லீனியர் அரேஞ்ச்மெண்ட்னா ரோ வைஸில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அவங்க எந்த டேரக்ஷனை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டேரக்ஷனை ஃபேஸ் பண்ணி ரைட் லெஃப்ட் பார்க்கணும். நார்த்னா ரைட் இந்த சைடு இருக்கும், லெஃப்ட் இந்த சைடு இருக்கும். சவுத்னா லெஃப்ட்டு ரைட்டு இந்த டேரக்ஷன் மட்டும் மாறுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட். சர்க்கிளில் வந்துட்டு சென்டரை ஃபேஸ் பண்ணுறது இருக்குது, அவுட்வர்ட் டு சென்டரும் இருக்குது. ரெண்டு டேரக்ஷன்லையும் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ரைட் லெஃப்ட்டு பார்த்துக்கணும். அடுத்த டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிகன். மேட்ரிக்ஸ் வந்து மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. மேட்ரிக்ஸ்னால் டேபிள் ஃபார்மேட்டில் நம்ம கொடுத்துருக்கிறத மாற்றிக்கணும்ப்பா. அந்த டேபிள்ஸில் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது மேட்ரிக்ஸ். பாலிகனை பார்த்தோன்னா ஸ்கொயர் ஷேப்ஸ் கொடுத்துட்டு அந்த இடத்துல கார்னரில் இருப்பாங்க, சைட்ஸில் இருப்பாங்க. அதாவது இன்வெர்ட்ஸ்னால் சென்டரை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அவுட்வர்ட்ஸ்னால் அவுட் சைட் ஆஃப் த சென்டரை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அடுத்து ரோ வைஸ் காலம் அரேஞ்ச்மெண்ட் எப்படின்னா இந்த டேரக்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேர்டு பொசிஷனில் இவங்க இருப்பாங்க. அதே இந்த டேரக்ஷன்லேருந்து பார்க்கும்போது தேர்ட் பொசிஷனில் இவங்க இருப்பாங்க. ஆனால் இவங்க எப்படி இருப்பாங்க, ஃபோர்த் பொசிஷனில் இருப்பாங்க. இதை பற்றி கொஷின்ஸ் இது வந்து ரேராக தான் கேட்பாங்க, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தான் இப்படி இந்த டேரக்ஷன்லேருந்து பார்க்கும்போது ஃபோர்த்து பொசிஷனில் இவங்க இருக்காங்க, இங்கேருந்து பார்க்கும்போது ஃபோர்த்து பொசிஷனில் இவங்க இருக்காங்க. இந்த மாதிரி இப்படி சீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ராப்ளம்ஸ்க்கு போகலாமா? ஃபஸ்ட்டு பாருங்களேன், 5 ஃப்ரெண்ட்ஸ் ABCD ஆர் சிட்டிங் இன் எ ரோ. ஒரு ரோன்ட்டாங்க. அப்போ இது யார், ஒரு லீனியர் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நம்மளே திங்க் பண்ணி போடணும். இந்த மாதிரி செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு அப்புறம் கொஷின்ஸும் கொடுத்துருப்பாங்க. என்ன பண்ணாங்க, A இஸ் சிட்டிங் லெஃப்ட் ஆஃப் Bன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து இதை வச்சு நம்ம இது பண்ணு ஒவ்வொரு பாயிண்ட் பாயிண்டாக படிச்சு பாருங்க. C இஸ் சிட்டிங் டு த ரைட் ஆஃப் B. D is sitting at one of the ends. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு எண்டிங் பாயிண்ட் கிடைக்குது. அப்போ 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அப்போ 1 2 3 4 5 ஃப்ரெண்ட்ஸில் ஒரு எண்டில் யார் இருக்காங்க அப்படின்னு Dன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க எங்கே இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம், இல்லைனா இங்கேயும் இருக்கலான்றாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா E is sitting between A and C. A and Cக்கு நடுவில் E இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள், A is sitting left of B அப்படின்னு சொல்லிட்டாங்க. A வந்துட்டு Bயோட லெஃப்டில் இருப்பாங்க. இவங்கெல்லாம் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம நார்த் பொசிஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட் எப்படி இருக்கும், லெஃப்ட் இங்கே இருக்கும், ரைட் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குமா. இப்போ ஃபஸ்ட் இப்போ டியை வந்துட்டு ஒன்றா இங்கே இருப்பாங்க இல்லை இங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. A இஸ் சிட்டிங் லெஃப்ட் ஆஃப் B, C சிட்டிங் ரைட் ஆஃப் B அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு இடத்துல A இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம இந்த இடத்துல ஏவை நான் வந்து இன் ஜென்ரலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த இடத்துல இன் ஜென்ரலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஏவோட லெஃப்ட்டில் யார் இருக்கணும், B இருக்கணும். ஏவோட ரைட்டில் யார் இருக்கணும்னா C இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இன் ஜென்ரலாக நான் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். E சிட்டிங் பிட்வீன் A அண்ட் Cன்ட்டாங்க. இப்போ ஏக்கும் Cக்கு நடுவில் யார் இருக்கிறாங்க, E இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே யார் வருவா, B வருவா. அப்போ C என்ன வந்து C வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல D வரதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா ஏக்கும் இங்கே கண்டிஷன் என்ன அப்படின்னா ஏக்கும் Cக்கும் நடுவில் தான் E இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ ஏக்கும் Cக்கு நடுவில் E வந்துருச்சு, ஏக்கும் Cக்கு நடுவில் E வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பியோட லெஃப்ட்டில் வந்துட்டு ஏவும் பியோட ரைட்டில் வந்து சியும் இருக்குது. அப்போ இது வந்து கரெக்டான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். அதாவது DAEBCங்கிறது கரெக்டான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வந்தாச்சு. இப்போ கொஸ்டினில் கேட்டிருக்காங்க பாருங்க, ஹூ இஸ் மிடில் யார் இருக்கா, E இருக்காங்க. மிடில் வந்துட்டு E இருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் E. அடுத்தது ஹூ இஸ் இன் செகண்ட் ரைட் ஆஃப் E. செகண்ட் ரைட் ஆஃப் Eனா இது வந்து ஃபஸ்ட்டு ரைட்டு, அடுத்து செகண்ட் ரைட்டில் யார் இருக்காங்கன்னா C இருக்காங்க. இதில் தான் இது இப்படி தான் கொஞ்சம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து என்னென்னா ABCDE ஆர் சிட்டிங் சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் ஃபேஸிங் சென்டர். இப்போ சர்க்கிளில் இருக்கிறாங்க, சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்டில் சென்டரை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாருன்னா ABCDE 5 பேரும். ஃபஸ்ட்டு A இஸ் இன்டர்மீடியட் லெஃப்ட் ஆஃப் B. இதை வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. C சிட்டிங் இமீடியட் ரைட் ஆஃப் B. இதை வச்சு எதுவும் பண்ண முடியாது. ஆனால் D அண்ட் C இஸ் சிட்டிங் ஆப்போசிட் அப்படின்றாங்க. அப்போது ஒரு இடத்துல பியும் ஒரு இடத்துல டியும் பியும் ஆப்போசிட்ஸில் அரேஞ்ச் பண்ணி இருக்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு பாருங்களேன், E சிட்டிங் இமீடியட் ரைட் லெஃப்ட் ஆஃப் D. ஓகே, இப்போது இந்த இடத்துல என்னன்னா ரைட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கிளாக் வைஸில் மூவ் ஆகணும், லெஃப்ட்டுன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் மூவ் ஆகணும். ஓகேங்களா. A இஸ் சிட்டிங் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் Bன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ லெஃப்ட் ஆஃப் Bனா Bக்கு ஆன்டி கிளாக் வைஸ் போகணும். ஆன்டி கிளாக் வைஸ் போனோன்னா இங்கே யார் இருப்பாங்க அப்படின்னா A இருப்பாங்க. அடுத்தது வந்துட்டு C இஸ் சிட்டிங் இமீடியட் ரைட் ஆஃப் B. ரைட் ஆஃப் Bனா கிளாக் வைஸ் போகணும். அப்போ இந்த டைரக்ஷனில் போனால் C இங்கே இருப்பாங்க. அடுத்தது E இஸ் சிட்டிங் டு த இமீடியட் லெஃப்ட் ஆஃப் D. லெஃப்ட்னு என்ன பண்ணும், ஆன்டி கிளாக் வைஸ் போகணுமா.
அப்போ டியோட ஆன்டி கிளாக் வைஸில் இங்கே யார் இருப்பாங்க இ. இவ்வளோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஹூ இஸ் சிட்டிங் ஆப்போசிட் ஆஃப் ஏவோட ஆப்போசிட்டில் யார் இருக்கா சி. அப்போ ஆன்சர் இஸ் சி இந்த கொஷினுக்கு. அடுத்த கொஷின் பார்க்கலாமா? அடுத்தது 4 people ஆர் சிட்டிங் இன் எ 4 corners ஆஃப் அ ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் ஃபேஸிங். இப்போ 4 peoples 4 கார்னர்ஸில் இருக்காங்களாம்ப்பா, ஏபிசி 4 கார்னரில். அடுத்து வந்துட்டு ஏ இஸ் சிட்டிங் இமீடியட் ரைட் ஆஃப் பி. இதை வச்சு வந்து பண்ண முடியாது. சி இஸ் சிட்டிங் ஆப்போசிட் டு ஏ. அப்போ சியும் ஏவும் ஆப்போசிட்டில் இருக்காங்க. ஓகே. அடுத்தது டி இஸ் நாட் சிட்டிங் நெக்ஸ்ட் டு ஏ. டியும் ஏவும் பக்கத்தில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது பாரு, பி இஸ் சிட்டிங் இமீடியட் ரைட் ஆஃப் ஏ சிட்டிங் இமீடியட் ரைட் ஆஃப் பி. பியோட ரைட்டில் யார் இருக்காங்க அப்படின்னா ஏ இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்போ பி இங்கே இதில் பார்க்கும்போது பி இந்த டேரக்ஷன் போய் இங்கே லெஃப்ட் இங்கே ரைட்டுன்னு இருக்கும். ரைட்டில் வந்துட்டு எதுவும் வைக்க முடியாது. ஸோ அதனால் இந்த டேரக்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மாற்றணும். ஆப்போசிட் டேரக்ஷன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மாற்றணும். அப்போது ஏ அண்ட் சியோட ஆப்போசிட் டேரக்ஷன் இங்கே இருக்கும். இங்கேருந்து பார்க்கும்போது லெஃப்ட் பியோட ரைட்டில் யார் இருப்பாங்க அப்படின்னா ஏ இருப்பாங்க. ஏக்கு பக்கத்தில் யார் இருக்க மாட்டாங்க, டி இருக்க மாட்டாங்க. அப்போ டி இங்கே வந்துருக்கும். அப்போ இதுதான் ஃபைனலைஸ்டு டயக்ராம். இந்த மாதிரி நம்ம 2-3 டைம் ட்ரா பண்ணிட்டு தான் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுக்கணும். நம்மளோட கொஸ்டின் என்ன, ஹூ இஸ் சிட்டிங் டு த இமீடியட் லெஃப்ட் ஆஃப் சி. சியோட லெஃப்ட்டில் யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா டி இருக்காங்க. ஆன்சர் இஸ் டி. அவ்வளோதான். இதோட கொஷின்ஸ் முடியுது. இவ்வளோ தான் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டேரக்ஷன்ஸ் தெரியணும். நார்த் சவுத்தில் இருந்தேன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் எப்படி போகணும்னு தெரிஞ்சிருக்கணும். அவ்வளோதான். தேங்க்யூ.